ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆல் நியூ ஹோண்டா அமேஸோட பேஸ் மாடலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்திருக்க வேரியன்ட் பார்த்துட்டிங்கன்னா பேஸ் மாடலுங்க, வி வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியில் டோட்டலாக 3 வேரியன்ட் இருக்குங்க. விஎக்ஸ் அண்ட் ஜெட்எக்ஸ் இந்த மாதிரி 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் இந்த வி வேரியன்ட் பேஸ் மாடல். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீ ஹெட்லைட்ஸ்னு பார்த்துட்டிங்கனாலுமே இதுலேயுமே நம்மளுக்கு ஒயிட் எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே டிஆர்எல் வந்துடுது, கீழே நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த வண்டியில் ஃபோக்லாம் வரலை. அண்ட் கிரில்லில் லைட்டாக நம்மளுக்கு டாப் அண்ட் ஜெட்எக்ஸில் நம்மளுக்கு அந்த கிரில்ல லைட்டாக பிளாக்கிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் ஃபுல்லாக நார்மலாக கொடுத்துருக்காங்க. இந்த அமேஸோட பேஸ் மாடலோட சைட் லுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க இந்த சைட் லுக். நம்ம வீல்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. வீல்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 15 inches வீல் தாங்க கொடுத்துருக்காங்க. இது ஸ்டீல் வீல்ஸ் தான், நாட் அலாய் வீல் கொடுக்கலங்க. அப்புறம் நீங்கள் டோர் ஹேண்டல்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த வெல்கம் சென்சார் கொடுக்கலங்க. அப்புறம் அவங்களுக்கு நார்மலாக கீ போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு இதில் இண்டிகேட்டர்ஸ் அவங்களுக்கு ஓஆர்யூஎம்லேயே இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த வண்டியில் அந்த லெஃப்ட் சைடில் அந்த லேன் வாட்ச் கேமரா இருக்கும்ல, அது இந்த வண்டியில் பேஸ் மாடலில் அவங்க கொடுக்கலங்க. இதோட பேஸ் மாடலோட ரியர் லுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஆல்மோஸ்ட் டாப் வேரியன்ட் மாதிரி தாங்க இதோட ரியர் லுக் கொடுத்துருக்காங்க. அதே டாப் வேரியண்ட்டில் இருக்க மாதிரி அந்த ஹோண்டா சிட்டியில் வர மாதிரியே எல்இடி டெயில் லேம்ப்ஸ், அதில் இண்டிகேட்டர்ஸ்லாம் எல்இடி கொடுத்துட்டு அப்புறம் மீது எல்லாமே ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. கீழேன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துடுது. ஹோண்டா லோகோ இருக்குது, அமேஸ் பிராண்ட் இருக்குது. அப்புறம் ஐவிடெக் இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் ரிவர்ஸ் கேமரா கொடுக்கலங்க. இது ஆக்சுவலி இட்ஸ் அண்ட் பேஸ் மாடல், ஸோ தட் இதெல்லாம் குறைக்கிறது ஓகே. இதில் டியரில் டீஃபாகர் கொடுக்கலங்க. இப்போ நீங்கள் ரூஃப்னு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஷார்ஃபன் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுக்கலங்க. பட் டிசைரில் வந்துருச்சு. பேஸ் மாடலோட நீங்கள் இன்டீரியர்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க இன்டீரியர். நமக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஏசின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுக்கலங்க. நம்மளுக்கு நார்மல் அந்த ரொட்டேட்டரி 1 2 3 4 நார்மல் இதுதான் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டியரிங்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டியில் இன்ஃபோர்டைன்மெண்ட் இருக்குங்க. நம்மளுக்கு இதில் அதே இன்ஃபோர்டைன்மெண்ட் தான். பட் இதிலலாம் அவங்க இன்ஃபோர்டைன்மெண்ட்லாம் தூக்கல் பேஸ் மாடலில் இருந்தாலுமே பட் அதுக்குரிய கண்ட்ரோல்ஸ்லாம் நமக்கு ஸ்டியரிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்துட்டிங்கனாலுமே நமக்கு அதில் செமி டிஜிட்டலாக இருக்கும். இதில் டிஜிட்டல் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு நார்மல் அனலாக்லாம் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் வேறு, பட் அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆடாஸ் ஃபீச்சர்லாம் இந்த பேஸ் மாடலில் அவங்க கொடுக்கலங்க. அப்புறம் இந்த வண்டியில் அவங்க வயர்லெஸ் சார்ஜருமே கொடுக்கலங்க. அப்புறம் லைட்டாக அந்த பேஸ் மாடல் மாதிரியே அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் ஆக்கியிருக்காங்க. டாப் அண்டில் வேறு மாதிரி இன்டீரியர் டெக்ஸ்சர்ஸ் இருந்துச்சு. பட் இதிலலாம் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதோட டெக்ஸ்சரோட குவாலிட்டினஸ்லாம் ஓய்வாங்க. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுதுங்க. ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ரஸ் கொடுக்கலங்க. ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக் கீழே நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குங்க. அப்புறம் கியர் பாக்ஸ் இருக்குங்க. இது மேனுவல் டிரான்ஸ்மிஷனால உங்களுக்கு மேனுவல் லிவர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே ரூஃப்னு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு லைட்ஸ் இல்லைங்க. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் கொடுக்கல. அப்புறம் ஐஆர்வியுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கொடுக்கலங்க. ரியர் லுக்குன்னு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதுலேயுமே எந்த ஒரு இதுவுமே வைக்கலைங்க. நமக்கு 3 ஹெட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் 3 பேருக்குமே கூடிய சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவை பொறுத்தவரையுமே பேஸ் மாடல்னால் பேஸ் மாடல் மாதிரி இருக்க மாட்டாங்க. டாப் அண்டில் இருக்க பாதி ஃபீச்சர்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவில் அவங்கள இதில் அப்ரிஷியேட் பண்ணலாம். டாப் அண்டில் இருக்க அப்படியே பாதி ஃபீச்சர் கொடுப்பாங்க. ஹோண்டா சிட்டிலையுமே அப்படி தான் பேஸ் மாடலே இன்ஃபோர்டைன்மெண்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் மட்டும்தான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேபின் லைட்ஸ் ரியரில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா பேஸ் மாடலுங்க. இந்த பேஸ் மாடலை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்ப ஃபீச்சர்ஸாக இருக்குங்க. ஓகேவா, நீங்கள் எல்லாருமே பேஸ் மாடல் அமேஸில் வாங்கலாங்க. ஓகேவா, அப்புறம் இதோட டாப் அண்ட் ஜெட்எக்ஸ் வேரியண்ட்டோட ரிவ்யூமே கொஞ்ச நாளில் நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகுங்க. அப்புறம் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 8,00,000 சம்திங் 8,10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இதோட பேஸ் மாடல் வருதுங்க. அப்படியே ஆன்ரோட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9 lakhs அந்த மாதிரி வந்துடும். டாப் அண்ட் போனாலுமே ஒரு அப் டு ஒரு 12 lakhs கீழே தாங்க இதோட டாப் அண்டே வரும். அந்த 12 lakhs கீழே நமக்கு ஏடாஸ்லாம் கொடுத்துருக்கனால இதோட சேல்ஸ் ஓகேவாக போகுங்க. பட் கம்பேர் டு டிசைரில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வண்டியிலையுமே எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்கலாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் ஹோண்டா அமேஸ்ங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கார் ஆட்டோமோட்டிவ். டிரைவ் சேஃப், பி சேஃப்.